நீங்க ஒரு பிசினஸ் நடத்திட்டு இருந்தீங்க அப்படின்னா, அந்த பிசினஸ் நடத்துறது எந்த அளவுக்கு கடினமானது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த பிசினஸ் எந்த சூழ்நிலையிலும் தோல்வியடைவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனா, இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ஒரு 10 தவறுகள். இத நீங்க அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய பிசினஸ் எப்பவுமே தோக்காம சக்சஸ்ஃபுல்லா போயிட்டே இருக்கும். ஹான்ஸ் ஃபென்சல் அப்படிங்கிறவர் எழுதின த டாப் 10 மிஸ்டேக்ஸ் லீடர்ஸ் மேக் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து அவர் சொல்லக்கூடிய அந்த 10 தவறுகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெரும்பாலான பிஸ்னஸ் அவங்களுடைய அந்த தரத்தை இழக்கிறதுக்கான முதல் காரணமாக இருக்கிறது என்ன அப்படின்னா, த டாப் டவுன் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது எந்த ஒரு கம்பெனிலையுமே ஒரு லீடர்ஷிப் ஹையரார்கி அப்படிங்கிறது இருக்கும். அதாவது யாருக்கு அடுத்தால யார், யாருக்கு அடுத்தால யார் அப்படிங்கிற ஒரு லீடர்ஷிப் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது இல்லாமல் ஒரு கம்பெனியோ அல்லது ஒரு பிஸ்னஸோ ரன் ஆக முடியாது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் அப்படி அந்த தலைமைத்துவத்தில் பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க எப்போவுமே மேலே இருக்கிறவங்க எல்லாமே சிறந்தவங்க அல்லது உயர்ந்தவங்க, கீழே இருக்கிற எல்லாமே தாழ்ந்தவங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை உங்களுடைய கம்பெனிலையோ பிஸ்னஸ்லையோ இருக்குமானா இது மிக மிக தவறான மனநிலை. இந்த மனநிலை அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்கிறத தொடர்ந்து தடுத்துக்கிட்டே இருக்கும். இரண்டாவது, புட்டிங் பேப்பர் ஒர்க் பிஃபோர் பீப்புள் ஒர்க். அதாவது ஒரு பிஸ்னஸில் ஒரு தலைவருடைய அல்லது பிஸ்னஸ் ஓனருடைய மிக முக்கியமான வேலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறது. ரொம்ப முக்கியமாக அவருடைய இமீடியட் டீம் கூட அவருக்கு எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அந்த டீம் ரொம்ப ஸ்மூத்தாக ஃபங்க்ஷன் ஆகும். ஆனால் ஒரு சிலர் இந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு பதிலாக எப்போவுமே அனலிட்டிக்ஸில் அல்லது ரிப்போர்ட் வாங்குறதுல இதுலேயுமே அதிகமான கவனம் செலுத்திட்டு இருக்கும்போது மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிஸ்னஸில் வேலை செய்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை இழந்துருவாங்க. ஸோ அதுவும் உங்களோட பிஸ்னஸ் தோல்வியுடையதற்கான மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கலாம். மூணாவது, த ஆப்சன்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன். அதாவது என்ன தான் நம்ம நம்முடைய கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் கொடுத்தாலும் அவங்கள நம்ம பாராட்டணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு மனுஷனுக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது முக்கியம். பெரும்பாலும் இந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது எதுலேருந்து கிடைக்குது அப்படின்னா, அவங்க செய்யக்கூடிய ஒரு வேலைக்கு நாம் அவங்கள ரெகக்னைஸ் பண்ணும்போது தான் இந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. ஸோ நம்ம ஒரு சம்பளம் அவங்களுக்கு கொடுக்குறோம், அதில் எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. ஆனால் நாம் ஒரு விஷயத்தை அவங்க செய்யும் பொழுது அதுக்கான கிரெடிட் அவங்களுக்கு கொடுத்து சின்னதாக ஒரு பாராட்டை அவங்களுக்கு தெரிவித்தோம் அப்படின்னா, அது அவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தை விட மிக அதிகமான ஒரு சந்தோஷத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தும். அவங்களுக்கு அது ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். அதனால் எப்போவுமே உங்கள் கூட வேலை செய்கிறவங்க ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சாங்க அப்படின்னா அவங்கள பாராட்டுறதுக்கு கற்றுக்கோங்க. அடுத்ததாக, நோ ரூம் ஃபார் கிரிட்டிக்ஸ். பொதுவாக ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அதில் ஒரு சில விஷயங்களை நெகட்டிவாக பேசக்கூடிய ஒரு சில ஆட்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஏன் இந்த ஆள் இப்படி இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். அல்லது அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒரு சில நபர்கள் வெளிப்படையாக பேசுனாங்க அப்படின்னா, அப்படிப்பட்ட நபர்களை ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கோ மேனேஜருக்கோ பிடிக்காமல் போகும். ஏன்னா அவங்க ப்ராப்ளத்தை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு ஒரு அனலிட்டிக்கல் மைண்ட் இருக்கும். அந்த அனலிட்டிக்கல் மைண்ட் அவங்களுக்கு இருக்கிறனால அவங்களால ரொம்ப ஈஸியாக ஒரு சில விஷயத்தை கிரிட்டிக் பண்ண முடியும். கிரிட்டிசைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வேறு, கிரிட்டிக் பண்ணுறது அப்படிங்கிறது வேறு. ஸோ ஒரு அனலிட்டிக்கல் மைண்ட் செட்டோட ஒரு சில பிரச்சனைகளை ஒரு சிலரால் ஆராய்ந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, அப்படிப்பட்ட நபர்கள் உங்களுடைய டீமில் இருக்கும் பொழுது நீங்கள் அவங்களையும் அப்ரிஷியேட் பண்ணணும். நெகட்டிவ் ஸ்பிரிட் அப்படிங்கிறது வேறு. ஒரு சிலர் சும்மா குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, அது வேறு. பட் ஆனால் ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணி அதில் இருக்கிற பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது வேறு. இந்த மாதிரி நெகட்டிவ் ஸ்பிரிட்டோடு இருக்கக்கூடிய டாக்ஸிக் பீப்புளை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி அப்படின்னா, அவங்க ஒரு பெருமை உள்ளவங்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தான் சொல்கிறது மட்டும்தான் சரி அப்படின்னு சொல்லி சாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரியான அனலிட்டிக்கல் மைண்ட் உள்ளவங்க ஹம்பிளாக இருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் அவங்க அதில் இருக்கக்கூடிய இஷ்யூஸை கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஸோ உங்கள் கூட இந்த மாதிரியான தவறுகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு தகுதியுள்ள நபர் இருந்தாங்க அப்படின்னா, அப்படிப்பட்டவங்களை நீங்கள் வேலையை விட்டு நீக்கிறாதீங்க, அவங்கள கூட வச்சுருங்க. ஏன்னா அவங்க கூட இருக்கிறது உங்களுடைய சக்ஸஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஐந்தாவதாக, டிக்டேட்டர்ஷிப் இன் டெசிஷன் மேக்கிங். அதாவது நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது, ஒரு முடிவு எடுக்கும் பொழுது ஒரு சர்வாதிகாரி மாதிரியான முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, இதுவும் முழுக்க முழுக்க உங்களுடைய பிஸ்னஸை பாதிக்கும். ஸோ முடிவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக எடுக்கப்பட்டு தான் ஆகணும். அதுவும் ரொம்ப முக்கியமாக தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு முடிவு எடுக்கும் பொழுது
உண்மையான ஒரு தலைவர் அந்த முடிவு அப்படிங்கிறது எப்படி அங்கே கீழே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் அதே நேரத்தில் அவங்களுடைய கம்பெனிஸ் இந்த 2 பேருக்குமே பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் முடிவெடுக்கணும். ஒரு சில நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த தலைமை பொறுப்பில் இருந்துக்கிட்டு அல்லது ஒரு பிஸ்னஸ் ஓனர் அவங்க அந்த ஓனர்ஷிப் பொறுப்பில் இருந்துக்கிட்டு அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அந்த முடிவை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது எந்த மாதிரியாக அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸை பாதிக்குது அப்படிங்கிறத பற்றி எந்த வருத்தமும் பட மாட்டாங்க. இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் தோல்வி தான் அடையும். உண்மையாகவே ஒரு சரியான டெசிஷன் மேக்கிங் எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுற நபர்களோடு கூட நீங்கள் கலந்து ஆலோசித்து எல்லா விஷயங்களையும் டிஸ்கஸ் பண்ணி 2 தரப்புக்கும் சாதகமான ஒரு முடிவுகளை நீங்கள் எடுக்க பழகினீங்க அப்படின்னா உங்களுடைய கம்பெனி தொடர்ந்து செழிப்பாக வளரும். 6வதா டர்ட்டி டெலிகேஷன், அதாவது பொறுப்புகளை பகிர்ந்து கொடுப்பது அப்படிங்கிறது எல்லா கம்பெனிலையும் உள்ளது தான். ஸோ இந்த லீடர்ஷிப் ஸ்ட்ரக்சருடைய காரணமே என்ன அப்படின்னா நம்ம கம்பெனியில் உள்ள இருக்கக்கூடிய பொறுப்புகளை வேறு வேறு நபர்கள் பகிர்ந்து கொள்வது தான். ஆனால் கம்பெனி வளரும்போது வரக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னா ஒரு சில நேரங்களில் நிறைய ஒர்க்கர்ஸ் உள்ளே வந்துடுவாங்க, நிறைய எம்ப்ளாயீஸ் உள்ளே இருப்பாங்க. ஆனால் அந்த எம்ப்ளாயீஸுக்கு நம்ம என்ன எக்ஸாக்டான ஒர்க்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாரும் எல்லாத்தையும் செஞ்சிட்ருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலை பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸில் ரொம்ப மோசமான ஒரு நிலை. அப்போது நாம் ஒரு வேலையை ஒருத்தருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அல்லது ஒரு பொறுப்பை ஒருத்தருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா எக்ஸாக்டாக அந்த பொறுப்புக்கான தன்மை என்ன, அவங்க என்ன விதமான வேலை செய்கிறதுக்கு அந்த பொறுப்பில் வைக்கப்பட்டிருக்காங்க, அதுக்கான டிஸ்கிரிப்ஷன்ஸ் என்ன இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அவங்க எந்தெந்த விஷயங்களில் தலையிடலாம் எந்தெந்த விஷயங்களில் தலையிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவான விஷயம் பொதுவாக டெலிகேட் பண்ணும்போது அவங்களுக்கு கொடுக்கப்படணும். இந்த மாதிரி கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா பொதுவாக டீமுக்குள்ளே ப்ராப்ளம்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக வளரும். ஆனால் அந்த டெலிகேஷனில் குழப்பங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த பிஸ்னஸஸ் வளர்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படும். 7வதா கம்யூனிகேஷன் கயோஸ், அதாவது தொடர்பு கொள்ளுதல். ஸோ எந்த ஒரு கம்பெனிலையும் கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதன் மூலமாகத்தான் யார் யார் என்னென்ன செஞ்சிட்ருக்குறோம் அப்படிங்கிறத ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொள்கிறோம். அதுவும் ஒரு கம்பெனி அப்படிங்கிறது ஒரு மிஷின் மாதிரி இயங்கணும். அப்போது ஒரு மிஷின் மாதிரி நிறைய பார்ட்ஸ் ஒரு மிஷினில் இருக்கும். அந்த பார்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கரெக்டாக இயங்கினா தான் அந்த மிஷின் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும். ஒவ்வொரு மிஷினும் ஒவ்வொரு பார்ட்ஸும் ஒவ்வொரு மாதிரி ஃபங்க்ஷன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த மிஷின் சக்ஸஸ்ஃபுல்லாக இயங்காது. அப்போது ஒரு கம்பெனியில் இந்த கம்பெனி அப்படிங்கிறது ஒரு மிஷின் மாதிரி சீராக இயங்கணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது கம்யூனிகேஷன். ஸோ இந்த கம்யூனிகேஷனில் எக்ஸாக்டாக நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணணுமோ அல்லது எதை கம்யூனிகேட் பண்ணணுமோ அதை சரியான விதத்தில் நம்ம கம்யூனிகேட் பண்ணால் தான் நம்மளால் சரியான விதத்தில் அந்த பிஸ்னஸை நடத்திட்டு போக முடியும். ஒரு தலைமைத்துவ பொறுப்பில் இருக்கிறவங்க அவங்களுக்கு கீழே இருக்கிற எம்ப்ளாயீஸுக்கு கம்யூனிகேட் பண்ணாலும் சரி, இல்லை எம்ப்ளாயீஸ் மேலே இருக்கிற லீடர்ஷிப் பொறுப்பில் இருக்கிற கம்யூனிகேட் பண்ணாலும் சரி, அல்லது எம்ப்ளாயீஸுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் இடையில கம்யூனிகேஷன் நடந்தாலும் சரி, இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது தெளிவானதாக இருக்கணும். ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக வளரணும் அப்படின்னா சரியான விதத்தில் எக்ஸாக்டாக எதை கம்யூனிகேட் பண்ணணுமோ அதை நேரடியாக ஒருவருக்கு ஒருவர் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நீங்கள் பழகணும். இந்த ட்ரைனிங் உங்களுடைய கம்பெனிகளை வந்துருச்சுனாலே உங்களோட கம்பெனி ஸ்மூத்தாக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். 8வதா மிஸ்ஸிங் த கார்ப்பரேட் கல்ச்சர். ஸோ நீங்கள் ஒரு டீமாக ஒரு கம்பெனியாக செயல்படும் பொழுது அங்கே உங்களையும் அறியாமல் ஒரு கல்ச்சர் ஒன்று உருவாகும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த ஒரு கம்பெனிலையுமே அல்லது எந்த ஒரு நிறுவனத்துலேயுமே நம்ம ஒரு சில எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு கல்ச்சர் ஒன்று உருவாகும். ஸோ அது ஒரு கம்பெனி கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கார்ப்பரேட் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பல நபர்கள் ஒன்றா சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்துல உருவாகக்கூடிய ஒரு கல்ச்சர். நீங்கள் பெரிய பெரிய கம்பெனிஸுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா வேறு வேறு கம்பெனிஸுக்குள்ளே நீங்கள் உள்ளே போகும்போது ஒவ்வொரு கம்பெனிலையுமே அந்த கம்பெனிக்கான அந்த கார்ப்பரேட் கல்ச்சர் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கிறத நீங்கள் கவனிப்பீங்க. அதே மாதிரியே நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துகிறீங்க அப்படின்னா நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் அப்படிங்கிறது உருவாகத்தான் செய்யும். அப்போது நீங்கள் இதை உணர்ந்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கம்பெனியில் ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர், ஒரு சரியான ஒரு கார்ப்பரேட் கல்ச்சர் உங்களுடைய அந்த கம்பெனியில் தொடக்கத்திலேருந்தே நீங்கள் அதை உருவாக்குறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா எப்போவுமே அது அப்படியே கண்டினியூ ஆகும். ஏன்னா தொடக்கத்தில் ஒரு முறை அந்த கல்ச்சர் சரியான விதத்தில் உருவாயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த கம்பெனியினுடைய வாழ்நாள் முழுக்க அந்த கல்ச்சர் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் தொடக்கத்தில் இந்த கல்ச்சர் உருவாகும்போது அதை நீங்கள் சரியான விதத்தில் வளர்த்தெடுக்க மறந்துட்டீங்க அப்படின்னா
முதல் கோணல் முற்றும் கோணல்ங்கிற மாதிரி எப்போவுமே இந்த சரியான விதத்தில் ஒரு பாசிட்டிவான கார்ப்பரேட் கல்ச்சர் அப்படிங்கிறது உள்ளே உருவாகாது. ஸோ உங்களுடைய கம்பெனியில் ஒரு பாசிட்டிவான ஒரு என்விரான்மெண்ட், ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு என்விரான்மெண்ட், இந்த மாதிரியான ஒரு சரியான கார்ப்பரேட் கல்ச்சர் உள்ள உருவாகிறத நீங்கள் உறுதி செய்யுங்க. உங்களுடைய கம்பெனி வெற்றியை நோக்கி நகரும். 9வதா சக்ஸஸ் வித்தவுட் சக்ஸஸர்ஸ். அதாவது எந்த ஒரு கம்பெனியுமே தொடர்ந்து வெற்றிகரமாக இயங்கணும் அப்படின்னா அடுத்தடுத்தால தலைமைத்துவ பொறுப்புகளில் யார் வர்றாங்க அப்படிங்கிறத குறித்து கவனமாக இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கம்பெனியை வளர்த்து எடுக்கிறான்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஆனால் அவருக்கு அதுக்கு அடுத்தால அந்த கம்பெனியில் யார் அதை நிர்வகிக்கணும், அதை யார் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாமல் இருந்தார் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை எப்போ வரும் அப்படின்னா அவர் ஒருவேளை முதிர்வின் நிமித்தமாக ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறமாக அவரால் சரியான விதத்தில் கம்பெனியை நடத்த முடியாத ஒரு சூழல் உருவாகலாம். அப்படிப்பட்ட அந்த சூழல் உருவாகும் பொழுது அல்லது ஒருவேளை அவருடைய மரணம் மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் சரியான ஒரு தலைவர் அதுக்கு அடுத்த லெவலில் அந்த கம்பெனியை நடத்துறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னா அந்த கம்பெனி தோல்வியை சந்திக்கும். அதனால் நீங்கள் ஒரு கம்பெனியை முன்னெடுத்துட்டு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இப்போவுமே திங்க் பண்ண வேண்டியது என்னென்னா, எனக்கு அடுத்தால யார் இந்த கம்பெனியை இந்த கம்பெனியினுடைய இந்த நோக்கத்தை முன்னெடுத்து சரியாக நடத்திட்டு போவாங்க அப்படிங்கிற அந்த தலைமைத்துவ பொறுப்புக்கு எதிர்காலத்தில் யார் வரப்போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். பொட்டன்ஷியலாக எதிர்காலத்தில் யாரெல்லாம் வரப்போகிறாங்க அப்படிங்கிற நபர்களை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள அந்த எதிர்கால தலைமைத்துவத்துக்காக நீங்கள் தயார்படுத்த ஆரம்பிக்கணும். இதை செஞ்சால் தான் உங்களுடைய கம்பெனி காலமாக நிலைத்து நிற்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சரியான நபர் அவங்க அந்த கம்பெனியை விட்டுட்டு போகும் பொழுது சரியான தலைமைத்துவம் அதுக்கு அடுத்தால வரலை அப்படிங்கிறனால அந்த கம்பெனி தோல்வியை தழுவும். 10வதும் கடைசியுமா ஃபெயிலியர் டு ஃபோக்கஸ் இன் த ஃப்யூச்சர். எப்போவுமே ஒரு கம்பெனி இப்போது நாம் என்ன செஞ்சிட்ருக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது. மாறாக நம்ம எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத குறித்த ஒரு கவனம் உள்ளதாக இருக்கணும். ஏன்னா ஒரு கம்பெனியாக உங்களுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டுக்கான நீடு இப்போ இருக்கலாம். ஆனால் ஒரு 10 வருஷம் கழித்து இந்த ப்ராடக்ட்டுக்கான நீடு அப்படியே இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். ஒரு 20 வருஷம் கழித்து இந்த ப்ராடக்ட்டுக்கான நீடு அப்படியே இருக்குமா, அல்லது இன்னொரு 50 வருஷம் கழித்து இந்த மாதிரியான ப்ராடக்ட் உண்மையாகவே தேவைப்படுமா? இந்த விஷயத்தை நீங்கள் யோசித்து இப்போது உங்களுடைய ப்ராடக்டை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு 10 வருஷம் கழித்து எந்த மாதிரியான ஒரு ப்ராடக்டை நோக்கி அவங்க நகருவாங்க, ஃப்யூச்சரில் அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு அப்டேட் இந்த ப்ராடக்டில் தேவைப்படும். இப்படி நீங்கள் யோசித்தால் மட்டும்தான் உங்களுடைய கம்பெனியில் நீங்கள் அது ஒரு ப்ராடக்டாக இருக்கலாம், அது ஒரு சர்வீஸாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், அதை அடுத்தடுத்த ஃப்யூச்சரில் அந்த நீடு வரும்போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட கம்பெனியை வளர்க்க முடியும். ஆனால் நீங்கள் எதிர்காலத்தை பற்றி எந்த ஒரு கவலையுமே இல்லாமல், எதிர்காலத்தில் இந்த நீடு எப்படி மாறும் அப்படிங்கிறத பற்றி எந்த யோசனையுமே இல்லாமல் இப்பொழுதுக்கு மட்டுமே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு சில நேரங்களில் உங்களால் அந்த எதிர்காலத்துக்கான அந்த தேவை வரும் பொழுது உங்களுடைய கம்பெனிக்கான அந்த முக்கியத்துவமும் தேவையும் கம்ப்ளீட்டாக குறைஞ்சி போகிறதுக்கான சூழ்நிலை ஏற்பட்டுரும். அதனால் உங்களுடைய கம்பெனி எதிர்காலத்தில் இதே சர்வீஸை மக்கள் எப்படி எதிர்பார்ப்பாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி மாறுறது அப்படிங்கிறதுக்கு தயாராக இருக்கீங்களா அப்படிங்கிறத யோசிங்க. இந்த 10 விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கம்பெனி ஒரு மிகச்சிறந்த சக்ஸஸை அடையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.